ஓகே, நம்ம பரிபூரண ஜீவனை பற்றி தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். யோவான் 4வது அதிகாரத்தில் பார்த்தோம், சமாரிய மக்களை பற்றி பார்த்தோம், சமாரிய ஸ்திரியை பற்றி பார்த்தோம். அவங்க வசனத்தை கேட்குறதுக்கு ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லும் பொழுது வசனத்தை கேட்குறதுக்கு அவங்களுடைய இருதயம் எப்படி ஆயத்தப்பட்டு வந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 6வது அதிகாரத்தில் பார்த்தோம், யோவானில் நித்திய ஜீவனுக்காக அவரை எப்படி நம்ம தேடணும் அப்படின்றத பார்த்தோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி தாகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7வது அதிகாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 8வது அதிகாரத்தில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலேருந்து பார்க்க போகிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 8:1-5 வசனங்கள் வர. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஸ்திரியை விபச்சாரத்தில் கையுமெய்யுமா பிடிக்கிறாங்க. யாருன்னா ஒரு கூட்டம், பரிசேயர் சதுசேயர். பிடிச்சிட்டு தேவன் முன்ன நிறுத்துகிறாங்க. நிறுத்தி என்ன செய்கிறாங்க? போதகரே, இப்படிப்பட்டவங்களை கல்லெறிந்து கொன்னுடணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நம்ம மனசில் முதல்ல வச்சுக்கணும். எனக்கு தெரிந்த சம்பவம், எனக்கு பரிச்சயமான விஷயம் அப்படின்னு சில நேரங்களில் நம்ம நினைக்கும் பொழுது அதில் இருந்து நம்ம புது லேர்னிங்கை கற்றுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே அதை படித்தது தான். இன்றைக்கு கர்த்தர் இந்த விஷயத்தில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா, எதை எடுத்தாலும் குற்றம் சாட்டுகிற ஒரு கூட்டம், எதை எடுத்தாலும் குறை சொல்கிற ஒரு கூட்டம், எதை எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுற ஒரு கூட்டம் தேவனை சுற்றியே இருந்தது. எதை எடுத்தாலும் தேவனுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு கூட்டம். நியாயப்பிரமாணம், எதை எடுத்தாலும் அவங்க நியாயப்பிரமாணத்தை கையில் எடுத்துக்குவாங்க. எதை எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது, நாங்கள் இதை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க அடிப்படையாக மறந்துட்டாங்க. இந்த உலக அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் தான் நம்ம கூட பேசுகிறாரு அப்படின்ற விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. அவர் பேச்சில், அவர் செயலில், அவருடைய நடையுடைய பாவனையில் எதெல்லாம் அவரை குற்றம் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சுற்றின கூட்டம் தான் ஒரு கூட்டம் அவரை பற்றி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. வாசிக்கலாம் திரும்ப 3வது வசனத்தை 8:3. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவரை சோதிக்கும்படி, அவரை குற்றம் சாட்டும்படி, அவர் செயலிலே குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஒரு கூட்டம் அவரை சுற்றிட்டே இருந்துச்சுங்க. அவங்களுக்கு பிரதானமான கையில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணம். ஏன்னா அவங்க
பாவம் அப்படின்ற ஒரு இருள் அவங்க வாழறத அவங்களால உணர்ந்து கொள்ளவே முடியல. பிதாவின் சித்தம் செய்யறது தான் என் வேலை அப்படின்றத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவருடைய எல்லா செயல்களையும் காண்பிச்சாரு. அவர் எல்லா செயலையும் காட்டினார். அவர் தேவன் அப்படின்றத அவர் பேச்சில், அவர் செயல்பாடுகளில் எல்லாத்துலேயும் காமிச்சார். ஆனால் அதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த அறிமுகத்திலே நீங்கள் ஒரு வேளை கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த லைனப் உங்களுக்கு இப்போ புரியறதுக்கு வரும். பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. அவங்கள ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த விஷயம் என்னன்னா இருள் தான், பாவம்தான். அதனால தான் அவங்க எதையுமே அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. பிதாவுடைய சித்தம் இவர் செய்ய வந்தார், ஏன் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருங்க அப்படின்னு இவர் சொல்ல வந்தாருன்றத அவங்களால நிச்சயமாக புரிஞ்சிக்கவே முடியல. அவரை குற்றம் சாட்டுறதால் தான் குறியாக இருந்தாங்க. அவரை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நெருக்கிடணும் அப்படின்றது தான் குறியாக இருந்தாங்க. அவங்க பிரதானமாக கையில் எடுத்த ஒரு விஷயம், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் எங்களுக்கு இப்படி சொல்லுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்தது. ஆனால் ஒரு சம்பவத்தை நான் இங்கே ஒரு வேளை இணைச்சி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்ல. என் வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட பாவி அப்படின்றத உணர்ந்து அவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்தா. அப்படிப்பட்ட உணர்வோடு கூட நம்ம ஆண்டவரை தேடணுமா? அவ பாவிதாங்க, அவருக்கு கூட இருள் இருந்ததுங்க, அவர்கிட்ட பிரச்சனை இருந்ததுங்க. ஆனால் அவர்கள் தேடின விதம், நித்திய ஜீவனுக்காக தன்னை அவ அர்ப்பணித்த விதம், அதை போல இருதயத்தோடு நம்ம இன்னைக்கு தேடணுமா ஆண்டவர்? ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? தொடர்ந்து வாசிப்போம். 7, 8, 9 வசனத்தை நான் தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இப்போ அவங்களுக்கு நித்திய ஜீவனை பற்றிலாம் கவலை கிடையாதுங்க. அவரை சோதிக்கணும், அவரை குற்றப்படுத்தணும். இப்போ அவங்க வந்த நோக்கம், ஒருவேளை அந்த ஸ்திரீ எப்படி தேடினா, ஒருவேளை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சதும் என்ன செஞ்சிட்டா, ஆண்டவரே நான் பாவி அப்படின்றத ஒப்புக்கொண்டு ஆண்டவரை தேட ஆரம்பித்தா. ஆனால் இவங்க ஒரு குற்றம் இவங்களுக்கு சுட்டி காட்டப்படும் பொழுது அதை பற்றி அவங்களுக்கு இருதயம், அற்புதமாக அந்த வசனம், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருவராய் போய்விட்டார்கள். ஸோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை பற்றிலாம் கவலை கிடையாதுங்க. பாவம் என்ன ஆண்டுகிட்டு இருக்குது, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களாம். அற்புதமாக இருக்கும் அந்த வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். போதும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் ஒருத்தவங்களை நியாயம் தீர்க்கறதுக்கு கிடையாதுங்க. நீ பாவி அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாதுங்க. மாறா அவர் இந்த உலகத்துக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் யாரையும் தண்டிக்கிறதுக்காக கிடையாதுங்க.
யாரையும் குற்ற சுமத்துக்காக கிடையாதுங்க, யாருக்கும் தீர்ப்பு சொல்கிறதுக்காக கிடையாதுங்க. நான் இந்த உலகத்தில் ஒளி, என்னை நீ பின்பற்றினவனா மாறனா நீ நிச்சயமாக நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற தான் வாழ்க்கையிலேருந்து அவர் சொல்லி கொடுக்குறது தான் அந்த உலகத்தில் வந்தார் அப்படின்றத இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுது. 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஆமாங்க, போதும். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க என் வேலை அது கிடையாது. சொன்ன உடனே 12வது வசனம் அப்படி ஆரம்பிக்கும். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இங்கே நம்ம 2வது வசனத்திலே வாசித்தோம் பிற்பகுதி, அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த உலகத்துக்கு ஒளி நான் தான் அப்படின்றத அவர் வாழ்க்கையிலேருந்து காமிச்சார். தம்பி, நீ பாவத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறத அவர் வாழ்க்கையிலேருந்து அவர் சுட்டி காட்டினார். எத்தனை பேர் இதை எடுத்துக்கிட்டாங்களோ, எத்தனை பேர் அப்படியே கிரகிச்சு இதை உணர்ந்தாங்களோ, அவங்க எல்லாமே நித்திய ஜீவன் அப்படின்ற விலையேறப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க வாழ்க்கையில் வாங்கிக்கிட்டாங்க. இதை நான் எங்கே போய் கனெக்ட் பண்ணுறேன்னா, ஒருவேளை இந்த சமாரியா ஸ்திரீ கூட போயிட்டு நான் இதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். எப்படின்னா, அவர் சமாரியா ஸ்திரியை பற்றி அந்த 4வது அதிகாரத்தில் நம்ம சொல்லும்போது, நான் 4:10 வசனம் 21 வசனம் 21வது வசனம் 2 வசனத்தை நம்ம வாசி பார்த்தோன்னா தெரியும். ஸ்திரியே, நான் சொல்கிறத நீ நம்பு. உண்மையாகவே இது ஆழமாக என்னை யோசிக்க வச்ச விஷயம். இங்கே அதுதான், ஸ்திரியே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது. நீ பாவத்தில் இருக்கிறன்னு எப்போ நீ உணர்ந்துட்டாயோ, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். இங்கேயும் சொல்கிறாரு, அங்கேயும் சொல்கிறாரு, இங்கே என்ன சொல்கிறாரு, ஸ்திரியே, நான் சொல்கிறத நம்பு. ஸோ பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல நம்ம மனசில் எடுத்துக்குவோம். நம்ம நிறைய செய்தி கேட்டிருப்போம், நிறைய கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஏதோ காலப்போக்கில் அப்படி வருவோம், கிறிஸ்தவங்க அப்படின்னும் வருவோம், செய்தி கேட்போம், அப்படி உள்வாங்கிக்குவோம், போயிடுவோம். இது கேட்க 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 ஒவ்வொரு நாளும் நமக்கு அது பழகிடும், நம்ம இருதயத்தில் பழகிடும். என்னதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால் கூட, ஏற்கனவே கேட்டது தானே இது, அந்த சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். இல்லை பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நம்ம இருதயத்துக்குள்ளே இன்றைக்கி நிறுத்திக்குவோம். நான் உலகத்துக்கு ஒளி அப்படின்னு சொன்ன நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் உலகத்துக்கு ஒளி அப்படின்றத அவர் வாழ்க்கையிலேருந்து நமக்கு காமிச்சார். இன்னைக்கு நாம் எப்படி இதை எடுத்துக்க போகிறோம்? இன்னொரு விஷயத்தை நம்ம வாசிப்போம். இதே அதிகாரத்தில் 21வது வசனத்தை நம்ம 21லேருந்து வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஓகே, போதும். பொதுவாக சபையிலே கூட 2 விதமான கூட்டம் இருக்குங்க. ஒன்று, நான் பாவிதான், ஆண்டவர் எனக்காக மரிச்சார் அப்படின்னு மனம் திரும்பின ஒரு கூட்டம் இருக்கும். இல்லை, நான் எப்பயுமே பரிசுத்தவான் தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்கும்.
பாவி தான் அப்படின்னு எந்த கூட்டம் ஒத்துக்குதோ நிச்சயமாக அந்த கூட்டம் நித்திய ஜீவன் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றதுக்கு அது ரெடியாக இருக்கிற கூட்டமாக ஒருவேளை அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கூட்டம் இருக்குங்க, நான் எப்பவுமே பரிசுத்தவான் தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்கும். பரிசேயர் சதுசேயர் போல் எப்பொழுதும் அவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே பரிசுத்தவான்கள் தான், எங்கள் மேலே யாருமே குற்றம் சாட்ட முடியாது, நாங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு பரிசேயரும் சதுசேயரும் நினச்சாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால கடைசி வரையில் தான் பாவம் செய்கிறேன், இருள் எனக்குள்ளே இருக்குது, எனக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஒளியாக வந்தார் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்க இருதயத்துக்குள்ளே ஊடுருவி போகவே இல்லை. சபையில் இதே ஒரு சூழ்நிலை ஒரு வேளை இருக்கும், கட்டாயமாக இருக்கும். நான் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி அப்படின்றத எப்பொழுது நம்ம உணர்றவங்களாக இருக்கணும். இங்கே நம்ம படித்தோம், திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, 22ஆம் வசனத்தை. அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். போதும். அதாவது நான் எப்பயுமே நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான், என்னுடைய சூழ்நிலை இப்படி தான் அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும். இதெல்லாம் அடிப்படையாக ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம ஒரு புரிந்துணர்வுக்குள்ளே நம்ம வந்துடணும். என்னென்னா, இந்த சிந்தனையெல்லாம் நம்ம நித்திய ஜீவனை கொடுக்காது, நமக்கு நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காத ஒருவேளை பாவம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு எப்பவுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை விட்டு நம்மளால் வெளியே வரவே முடியாது. சபையாராக நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்தை நிதானிக்கிறவங்களாக இருக்கணும். என்னன்னா, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற சிந்தனை நமக்குள்ளே எப்பொழுதும் வரணும். பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறாரு அப்படின்ற சிந்தனை நமக்குள்ளே எப்பொழுதும் வரணும். அது மட்டும் கிடையாது, சபையிலே உட்கார்ந்துக்கிட்டு சில நேரங்களில் நிறைய செய்திகளை, நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய செய்திகளை கேட்பாங்க, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஏன் செய்தி நேரத்தில் கூட அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா, அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்களால வெளியே வர முடியாது. நான் பாவி, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதுக்கு அவங்களால இடம் கொடுக்கவே முடியாது, இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு ஒருவன் இடம் கொடுக்காமல் இருக்கிறான்னு சொன்னாவே இருள் அவனுக்குள்ளே இருக்குது அப்படின்றத அவன் நிதானிக்க கடவன். நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டே இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே கிரிகை செய்கிறாரு அப்படின்ற சிந்தனை கிரிகை செய்யலைன்னு சொன்னால் நிச்சயமாக இருள் எனக்குள்ளே இருக்குது. அவங்களுக்கு மிகப்பெரிய உதாரணம் பரிசேயர். அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆயுதம் நியாயப்பிரமாணம். எப்பவுமே அவங்க குற்றச்சாட்டுகள்லாம் இருப்பாங்க. அது சபையாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், உன் தனிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் கூட சரி, எப்பயுமே உன் வாழ்க்கையில் இருள் என்கிட்ட இருக்குது, நிச்சயமாக அதுலேருந்து உன்னால் வெளியே வர முடியலையா, எங்கே இடத்துல ஒருத்தர் பிரச்சனை இருக்குது. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் ஒரு விஷயத்தை. 31, 32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமாங்க, அவருடைய உபதேசத்தில் நம்ம எப்பொழுதும் நிலைத்திருக்கணும். அடுத்த ஸ்டெப்பு, எப்பொழுதும் அவருடைய உபதேசத்தில் நம்ம நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். அவருடைய உபதேசத்தில் நம்ம நிலைத்திருந்தோம்னா நிச்சயமாக பாவம் அப்படின்ற இருள் நமக்குள்ளே இருக்காது. அதனுடைய வசனம் 8:12 தான். நான் தான் இந்த உலகத்தில் என்ன செஞ்சேன், இந்த உலகத்துக்கு ஒளி நான் தான், என்னை பின்பற்றுகின்றவன் இருளிலே நடவாமல்
ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த சிந்தனை ஒருத்தவன்கிட்ட வருதா? நான் பாவின்றதை முதல்ல அவன் ஒத்துக்கணும். பாவின்றதை நம்ம ஒத்துக்கினாதான் அவருடைய சீஷராகவே அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளே ஊடுருவி பாயும் வரும். அப்போ தான் நம்ம ஏற்றுக்கவே முடியும். வேத வசனத்தை நம்மளால் ஒருவேளை கை கொள்ள முடியலையா, நித்திய ஜீவனை பற்றி நமக்கு கவலை இல்லை, அதான் அதுக்கு அர்த்தம். வேத வசனத்தை கேட்க மனசு இல்லையா, பாவம் இன்றும் என் இருதயத்தில் குடிகொண்டு இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி, பரிபூரண ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமா, நிச்சயமாக இதுதான் லைன் அப். இதை நம்ம கை கொண்டு தான் ஆகணும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு ரொம்ப பரிச்சயமான, இந்த வேதத்தில் ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தான் அது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் 10 அற்புதத்தை, நிறைய அற்புதங்களை அடையாளங்களும் செய்தார். பார்வோன் அவன் எதிரில் நிறைய அற்புதங்களை செய்தார். திரும்ப திரும்ப ஒவ்வொரு அற்புதத்தை செய்யும் பொழுதும் அவன் இருதயம் என்ன பண்ணுச்சுன்னா கடினப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு நம்ம வாசிப்போம். நம்ம வாசிக்கிறது இப்போ வேண்டாம், நல்லா கவனிக்கணும். இதை நான் எப்படி அங்கே போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கேட்கும் பொழுது நம்ம இருதயம் கடினப்படுது அப்படின்னு சொன்னால் பாவம் அப்படின்ற இருள் நமக்குள்ளே மூழ்கி கிடக்குது. இதுதான் பார்வோனுடைய இருதயத்தில் இருந்த விஷயம். அந்த சம்பவம் எல்லாம் பின்னணியெல்லாம் நமக்கு தெரியும், திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போகணும் வேண்டாம். நிறைய அற்புதங்களை செஞ்சார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் எத்தனை அற்புதத்தை செஞ்சார். அவங்க செங்கடலை கடந்து வந்த பிறகு எத்தனை அற்புதத்தை அவங்க கண்ணு பார்த்தது, பிரதட்சியமாக பார்த்தது. திரும்ப 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 குறை சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டவங்களா இருந்தாங்க. ஏன்? பாவம் அப்படி நான் தான் இந்த உலகத்துக்கு ஒளி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வாழ்க்கையில் எடுத்துக்கவே முடியலங்க. அதுதான் பிரச்சனை அவங்ககிட்ட. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நான் எப்படி இருக்கிறேன்? இன்னும் அதே சிந்தனையில் தான் நான் வளர்ந்து வரேனா? எனக்குள்ள எது தேவனிடத்தில் சேராதபடிக்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது? நம்மளை இன்றைக்கி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள், இது ஏற்கனவே நமக்கு இதுவும் பரிச்சயமான ஒரு விஷயந்தான். அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். இது அற்புதமான ஒரு சம்பவங்க. பவுல் நித்திய ஜீவனுக்காகத்தான் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட சம்பவங்கள், எப்படிப்பட்ட விஷயங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சம்பவம். வாசிக்கலாம். 10, 11, 12, 13 வரல. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவ்வளோதான். இதுக்கும் நித்திய ஜீவனுக்கும் என்ன நீங்கள் கனெக்டிவிட்டின்னு கேட்கலாம். நிச்சயமாக இருக்குது. எப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையோ, அவன் நிச்சயமாக அவன் செய்கிற ஒவ்வொரு செயலும் நித்திய ஜீவனை நோக்கி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான உதாரணம் அது. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிங்கன்னா இதே அதிகாரத்தில் 37, 43 வசனங்களில் அற்புதமாக இருக்கும். இப்போ வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம்.
வாசி பாருங்க. ஸோ பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை இந்த சம்பவத்திலேருந்து நான் உங்களுக்கு இன்னும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். நம்ம இருதயம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, நம்ம பாவம் பண்ணுறோம் அப்படின்னு சுட்டி காட்டும் பொழுது, பாவம் என் இருதயத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றத மற்றவங்க வேத வசனத்தின் வழியாக நமக்கு போதிக்கும் பொழுது நம்ம இருதயம் கடினப்படுதா? உங்களை நீங்கள் செக் பண்ணுங்கள். இது நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்து செல்லாது. நானே இந்த உலகத்துக்கு ஒளி அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர் சொன்னாங்க. அதை நம்மளால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, கை கொள்ளவே முடியாது. இன்னொரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வோனுடைய அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். ஆனால் இதை எல்லாமே பார்க்கும்பொழுது ஒரு சிந்தனை என் மனசுக்குள்ளே வந்தது. என்னென்னா, பார்வோனுடைய இருதயம் ஒருவேளை இப்படி நினச்சிருக்குமோ, தம்பி நீ யாரானா இருந்துக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு உங்கள் தேவனை கீழ்ப்படியணும்னு அவசியம் கிடையாது. நித்திய ஜீவனா அப்படின்னா என்னப்பா, அதுதான் எனக்கு தெரியாது. ஒருவேளை நித்திய ஜீவனை பற்றி இவங்க பேசியிருக்க மாட்டாங்க அவர்கிட்ட கூட. அவருடைய இருதயம் எப்படி கடினப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், நீ யாரானா இருந்துக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னால் என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது. இல்லை பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுறாரு அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்து அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். இன்னொரு வசனத்தை நம்ம யோவான் 8 வாசிக்கலாம். 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமாங்க. ஏன் தெரியுமா உங்களால் வசனத்தை கேட்க முடியல? இந்த உலகத்தில் நீங்கள் வேற ஏதோ ஒரு சிந்தனையில் சார்ந்திருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? இருள் நம்ம சூழ்ந்து இருக்குது. நம்ம சத்திய வசனமாக அவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ளே வைக்கிறது கிடையாது. அதனால் நம்முடைய சார்பு, நம்முடைய சிந்தனைகள் வேறு ஏதோ ஒன்று சார்ந்து இருக்கிறது. அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியல, சத்தியத்தில் நம்மளால் நிலைத்திருக்க முடியலை. நம்ம யாரை நம்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய ஆட்டிடியூட்லேயே தெரிஞ்சிடும். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்றத நம்முடைய பாவனையில், நடைமுறை பாவனையில் தெரிஞ்சிடும், நம்முடைய பேச்சில் தெரிஞ்சிடும். நம்முடைய சார்பு, நம்முடைய நோக்கம், இது யாரை நம்ம நம்பி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம செய்யும்போது, ஒரு செயலை செய்யும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு விஷயத்தை திரும்ப நான் இந்த சம்பவத்திலேருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் அவரை அறிந்து கொள்ள விருப்பமா உங்களுக்கு? மாம்சத்துக்கு, அதாவது மாம்சத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் சிந்திக்காமல் இருக்கணுமா? நம்ம தொடர்ந்து அவரை அறிஞ்சிக்கணுமா? சத்தியத்தில் வளரணுமா? மாம்சத்துக்கு ஏற்றவாறு நம்ம சிந்திக்காமல் இருக்கணுமா? நான் பாவி அப்படின்ற வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணுமா? பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து என்னை நடத்தணுமா? ஒரே ஒரு விஷயந்தாங்க, நித்திய ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கையில் அப்படியே எடுத்துக்கணும். பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இருதயத்தில் தூக்கி போடணும். ஆனால் பரிசேயர்களாக இருந்தாலும், சரிசேயர்களாக இருந்தாலும், வேதபாரர்களாக இருந்தாலும், இதுக்கு அவங்க அப்படி செய்யலை. இதை கேட்டுருக்கிற நீங்களும் நானும், ஆவியான் நமக்குள்ளே இன்றைக்கி திட்டமாக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். உண்மையாகவே இந்த செய்தியை நான் ஆயத்தப்பட உட்காரும் பொழுது, நீங்கள் என்ன மெச்சிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக நான் இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலை.
எனக்கு பயங்கர போராட்டம், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டத்துக்கு அளவே இல்லை. என்ன கஷ்டம்னா, நான் வந்து பாத்திரனே கிடையாது. இதுக்கு பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன் அப்படின்ற தலைப்பில் இந்த செய்தியை கொடுக்குறது, ஐ எம் நாட் வர்தி, நான் அதுக்கு தகுதியானவன் கிடையாது. உண்மையாகவே நான் கர்த்தரிடத்தில் அழுதேன், ரொம்ப அழுதேன். ஆண்டவரே, இதுக்கு நான் முதல்ல தகுதியானவனா இந்த செய்தியை நான் கொடுக்கறதுக்கு? ஏன்ட்டு நிறைய பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, நான் எப்படி இதை, என்னால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். 2, 3, 4 நாள் உட்காந்து குறுகிய காலத்தில். ஆனால் ஆவியானவர் திட்டமாக என்கிட்ட பேசினார். உன் இருதயத்தில் இருக்கிற பாவத்தை முதல்ல எடுத்து போடு தம்பி. நீ இந்த உலகத்தில் யாருமே பரிசுத்தவான் ஆண்டவரை தவிர இல்லை. உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு இதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நான் அவருடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அப்படியே அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்ச ஒரு பாதையில் போவேனா, அது போதும். அப்படிப்பட்ட சிந்தனை இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்குதா? உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். அவருடைய வார்த்தையை நான் நம்பினா போதும். எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னா, அந்த ஸ்திரியை போல அப்படியே அப்படி பிளைண்டாக கண்மூடித்தனமான்றாங்களே ஒருவேளை, அப்படிப்பட்ட நம்பிக்கை ஆண்டவர் மேல் நமக்கு வரணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை பின்பற்றினாரோ அதே அடிச்சுவடுகளை நாமளும் பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அப்படிப்பட்ட பாதையில் நம்ம நடந்து போகிறது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். என்னென்னா, ஆபிரகாம் வந்து கிட்டத்தட்ட 175 வருஷம் அந்த உலகத்தில் உயிரோடு இருந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடைசி வரல, அவன் மரிக்கிற வரலையும் எந்த வார்த்தையுமே அவனுக்கு தட்டல, கீழ்ப்படியாமல் போகுதுன்னு சரித்திரமே கிடையாது அவன் வாழ்க்கையில். அவரை பார்க்காத ஆபிரகாம், அவரை பார்க்கவே இல்லை. ஆபிரகாம் பார்க்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய விசுவாசி. ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், ஆபிரகாம் மடியில் இளைப்பாடுறார் ஒருத்தர் வந்து இன்றைக்கி இறந்து போயிட்டார்னா அப்படி சொல்கிறோம். எப்படி அதை சொல்கிறோம்? நித்திய ஜீவனை பற்றி அவன் தெரிஞ்சு வைத்திருந்தான். பழைய ஏற்பாட்டு கால விசுவாசி அவன் தெரிஞ்சு வச்சுருந்தான். எப்படி தெரிஞ்சு வச்சுருந்தான்? ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேராக வந்து ஆபிரகாம் இல்லை, தேவன் பேசினார், அவன் கூட நேராக பேசினார். ஆபிரகாம் தான் கண்ணால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல. ஆனால் நித்திய ஜீவன் அவனுக்காக, எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருந்தது தன் வாழ்க்கையிலேருந்து அவன் காண்பிச்சான். அவன் வாழ்க்கை பேசிச்சு. எனக்காக இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார் அப்படின்னு அவன் விசுவாசித்தான் அன்னைக்கே. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுருக்கிற நீங்களோ நானோ ஒருவேளை பரிசேயர் யாருமே அது கீழ்ப்படியில. ஆனால் அவன் வாழ்க்கை இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்குது. நான் உடனே என்னுடைய சிந்தனை எபிரேயர் 11க்கு தான் போச்சு. 13லேருந்து 16 வசனம் வரல நான் அப்படி வாட்சி பார்த்தேன். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இந்த லைனப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பிரயாசப்பட்டது எதுக்காகங்க? நித்திய ஜீவனுக்காக தானே பிரயாசப்பட்டாங்க. அவங்க நிறைய பிரச்சனை, அவங்களுக்கு நிறைய பாடுகள், நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் அவங்க அனுபவிச்சாங்க. ஆனால் அவங்களுடைய கோல், அவருடைய அல்டிமேட் கோல் ஒன்று தான். என்னது? நித்திய ஜீவன் தாங்க. இந்த உலகத்தில் எனக்காக ஒளியாக வந்திருக்கிறார் அப்படின்ற
அவங்க விஷயத்தை தான் இருதயத்தில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் அவங்களுடைய கோல். அவங்களுக்கு மற்ற ஒரு விஷயத்தையும் அவங்க என்ன செய்யலை, அவங்க வாழ்க்கையில் பார்க்கவே முடியல. யோசேப்பு என்ன செஞ்சான்? 22ஆம் வசனம், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஆமா, எங்கிருந்து வந்து இது இவனுக்கு இந்த விசுவாசம்? எனக்காக ஒருத்தவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை அப்பயே அவன் இருதயத்தில் துளிர் விட்டுருக்கோம், கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும். அதுதாங்க அது. இன்னும் அற்புதமாக இருக்கும். இது 32ஆம் வசனத்திலிருந்து, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இவங்கெல்லாம் எதுக்கு தெரியுமா பிரயாசப்பட்டாங்கங்க? இவங்கெல்லாம் எதுக்கு தெரியுமா கஷ்டப்பட்டாங்க? நித்திய ஜீவனுக்காக தாங்க கஷ்டப்பட்டாங்க. இவங்க ஒரு பெரிய மாடமாக கோபுரம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய கோல் கிடையாது. தொடர்ந்து வாசிங்க. அடுத்து 33ஆவது வசனத்தை, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். நிறைய சொல்லலாங்க. இது எல்லாமே பாடுகள், உபத்திரவங்கள், இவங்களுடைய அல்டிமேட் கோல் ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி உட்காந்து செய்தியை கேட்டிருக்கிற நமக்கும் ஒரே ஒரு கோல் தான், நித்திய ஜீவன் தான். அந்த நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கணும்னு சொல்லிட்டா நமக்குள்ள ஒரு சிந்தனை, நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தை முதல்ல நம்ம எடுத்து போடணும். பாவன்ற அந்த இருளை நம்ம மட்டும் நீக்கணும். அப்போ நான் பாவியாங்க இல்லை, அப்படி சொல்லலை. பாவின்னு எவன் ஒருவன் தன்னை என்ன செய்கிறான், முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதத்தில் அவன் பர்ஃபெக்டாக இருந்தாலும் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நான் பாவின்னு அறிக்கையிடணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அது பார்க்க முடிஞ்சுது. அவரை நம்பின ஒவ்வொரு தீர்க்கதரிசி வாழ்க்கையில் அதை பார்க்க முடிஞ்சுது. அப்படிப்பட்ட விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்குதா? இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளே இன்னைக்கு வந்து வளர்ந்து வருதா? கொழுந்து விட்டு எரியுதா? இந்த வார்த்தையை தேர்தலை நம்ம எப்படி கவனமாக இருக்கிறோம்? ரொம்ப லெத்தாஜிக்கா கேட்ட வசனம் தாங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து 30 வருஷமாக கேட்டுங்கிறேங்க. இதெல்லாம் வந்து 25 வருஷமாக என் வாழ்க்கையில் கேட்டுன்னுக்கிறேங்க. இல்லை பிரியமானவர்களே, அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இன்றும் இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் ஒரு சம்பவத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களா. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சாப்பாடு பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் ஒரு அரிசி பேரை எங்கள் வீட்டில் பாப்பா பேர் சொன்னால் அது என்னதுன்னு கேட்குறாவ. தென அரிசி அப்படின்னா என்னது அப்படின்னா? இந்த காலகட்டத்துக்கு இப்போ என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நித்திய ஜீவனுக்காக நம்ம போராடுறதுலையே அதே சிந்தனையில் தான் நம்ம வளரக்கூடியவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, இதை கேட்டுருக்கிற உங்களுடைய இருதயம் இன்னைக்கு எப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட இருக்குது? உங்களை நீங்கள் நிதானிச்சு பாருங்கள். இந்த வசனம் நான் நம்புகிறேன் ஏன் கூட பேசிக்கொண்டு இருக்குது அப்படின்னு. நீங்கள் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள், உங்கள் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்குதா? வாசிங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை புரியும். 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமாங்க, நீங்கள் ஜீவ ஒளியை அடைந்திருக்க வேண்டுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்ற ஒளி உங்களில் பிரகாசிக்கணும்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நிச்சயமாக கை கொண்டு ஆகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எப்படிப்பட்ட அடிச்சோடுகளை பின்பற்றினாரோ, என்ன சொன்னாரோ, பாவம் தம்பி இதுன்னு சுட்டி காட்டினாரோ, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, குற்றம் சாட்டப்படாதபடிக்கு, எதிர்த்து பேசாதபடிக்கு, ஒரு மாதிரி முறுமுறுக்காதபடிக்கு அதை அப்படியே உள்வாங்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்குதா? நீங்கள் உங்களை நிதானிச்சு பாருங்கள். நம்ம இதுதான் 7வது அதிகாரத்தில் நம்ம வாட்சியம். அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம வாட்சியம் 7:38.
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஏற்கனவே நம்ம போன செய்தியில தான் இதை நம்ம கேட்டோம். என் இருதயத்தில் வேத வசனம் நிலைத்திருக்குதா? நிச்சயமா அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி என் இருதயத்திலேருந்து புரண்டு ஓடணுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்கள் இருதயத்திலேருந்து புரண்டு இன்னைக்கு ஓடுதா? உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு குறிப்பை சொல்லி நான் ஒரு வேளை முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. அதே அதிகாரத்தில் 51வது வசனம் இருக்கிறதுலே ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இது. 51வது வசனம், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே பாருங்க, நம்ம 1, 2, 3வது சம்பவத்தை பார்த்து இப்போ 4வது இது, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. ஸோ வார்த்தையை கை கொண்டா ஜீவ நதி புரண்டோடும். வார்த்தையை கை கொண்டா உன்னிடத்தில் ஒளி பிரகாசிக்கும். வார்த்தையை கை கொண்டா இருள் வாண்ட இருக்காது. இப்போ வார்த்தையை கை கொண்டா என்ன இருக்காதான்? ஆமாம், மரணமே உனக்கு இல்லை. என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ ஒருவேளை இந்த வார்த்தையை நம்ம கை கொள்ளாமல் போகிறதுக்கு என்னங்க நம்மகிட்ட பிரச்சனை தான் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை ஒரு ஷார்ட்டாக நம்ம ஒரு லிஸ்ட்டு போடுவோம் வாருங்களாம். இப்போ 8:33 வாசிங்களாம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காரும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. இங்கே பாருங்களா, நீ என்ன அடிமைலாம் சொல்ல வேண்டாம். ஒரு விஷயம் அவங்கள தேடி நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லும்போது நீ எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, எங்களுக்கு எல்லாமே தெரியும். வாசிங்க 37. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால். ஆமாம்ப்பா, என்னுடைய உபதேசம் உங்களுக்குள்ள இல்லையே, என்ன பண்ணுறது? நீங்கள் ஆபிரகாம் சந்ததி தான், ஆனால் ஆபிரகாம் என் நாளை பார்க்க ஆசையாக இருந்தான். நான் தான் இந்த உலகத்தை உண்டாக்கின ஒளியாக அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். என்ன நான் சொல்கிறத முதல் நீ நம்புனா இல்லை. வாசிங்க 37 41. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. ஒரு விஷயத்தை போதும், ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும் போது நாங்கள் வேசி மார்க்கத்தார் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த லைனை இப்போ பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதை சொன்னாலும் 44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமாம், நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் சார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் என் வார்த்தைக்கு என்ன செய்ய முடியாது, உங்களால் செவி கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு 47 2வது பகுதி, நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடுக்காமல் இருக்கின்றீர்கள் என்றார். என் வார்த்தை உங்களால் கேட்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகம் பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களால் அடைச்சி வச்சிருக்குது. அதான் பிரச்சனை, உங்ககிட்ட இருக்க பிரச்சனையாக தான். பதிமூணாவது வசனத்தை வாசிக்கலாம். 8:13. அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். குற்றம் சாட்டுகிற ஒரு மனநிலை. நீங்கள் இப்படி வாசிங்கன்னா நிறைய வசனம் கூட்டிட்டு காட்ட முடியும். 9, 15, 27 தொடர்ந்து நீங்கள் வாசிச்சே இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நான் அழுத்தமாக சொல்ல வரேன். ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் இது தவறுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் கடினப்படுதா? ஏப்பா, நான் தான்ப்பா வார்த்தை, நான் தான்ப்பா ஒளி, என்னை நீ நம்புப்பா.
அதுக்கு அவங்க எதிர்த்து பேசுறது, அதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு டிஸ்கஸ் போடுறது. நம்மகிட்ட அந்த குணாசியம் இருக்குதுங்களா? அவர் வார்த்தை என் இருதயத்தில் இருக்கணுங்க. அவர் வார்த்தை என் இருதயத்தில் இருந்தாதான் அப்படிப்பட்ட ஜீவ ஒளி என்னிடத்தில் பிரகாசிக்க முடியும். இந்த வசனத்தை நம்ம சேர்ந்து ஒருவேளை எல்லாமே சேர்ந்து வாசிக்கலாம். 8:55, ஏன் 51 சேர்ந்து 51, 52 2 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:51, 55. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். ஆமாங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு 55வது வசனமும் 51வது வசனமும் ஒருவேளை இந்த பகுதிக்கே ஒரு கீவேர்டாக நான் பார்க்குறேன். ஆமாம், அவர் வார்த்தையை நீங்கள் கை கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட பாவம் இருக்காதுங்க. அவர் வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வச்சுருக்கிறீங்களா? நிச்சயமாக நித்திய செய்தாங்க. ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அவங்க கையில் இருந்துச்சு. அதை தான் அவங்க கையில் எடுத்துக்கினாங்க. பிரியமானவர்களே, இந்த உலக சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் தான் என் கூட பேசிட்டு இருக்கிறார்ன்ற சிந்தனை உங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்க கையில் எடுத்தது ஒரு விஷயம் என்னது? நியாயப்பிரமாணம். நீங்கள் என் பிதாவிட பெரியவரா? நீங்கள் மோசேயை விட பெரியவரா? நீங்கள் அவரை விட பெரியவரா? கேள்வி தான் கேட்டாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அவங்க கையில் வச்சிருந்து நியாயப்பிரமாணம். 5வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். அவங்க கண் திறக்கப்படவே இல்லை. யார் ஒருவங்க கேட்டு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு வந்தாங்களோ அப்படியே என்ன செஞ்சாங்க. யார் ஒருவங்க அவர் வார்த்தையை கேட்டு அப்படியே ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு வந்தாங்களோ அவங்க பாவத்திலேருந்து விடுபட்டாங்க. நித்திய ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் இன்னும் எப்படி அவர் வார்த்தையை கவனமாக என் இருதயத்தில் வாங்கி வைக்க போகிறேன். நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம கண்களை மூடு ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமான பிதாவே, இரக்கமுள்ள அப்பாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பாவம் எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கும் வரையில் உம்முடைய வேத வசனம், உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை ஊடுருவி பாயாது அப்படின்றத நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பரிசேயர் சதுசேயர். அவங்க கையில் வச்சிருந்தது நியாயப்பிரமாணம். ஆனால் இந்த உலகத்துக்கு நீங்க ஒளியாய் வந்தீங்க. எல்லாரையும் பிரகாசிக்கின்ற ஒளி. அந்த ஒளி
நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னதே உங்க வாக்குத்தத்தமா எங்களுக்கு இருந்தது. யோவான் 3:16 அங்க வாசிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த சிந்தனையில் நாங்கள் தொடர்ந்து வளரவும், உம்முடைய நித்திய பேரின்பத்தை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய அன்பின் ஆழத்திலும் அகலத்திலும் நீளத்திலும் உயரத்திலும் வளர்ந்து உங்களை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு தயவு செய்வீராக. தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய அன்பின் நாமத்துக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். நம்ம